ஒரு ட்ராயிங் ஜேர்னின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கூல் ரேட் பென்சில்லேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஸ்கில்லை பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதை விட பெட்டரான பென்சில் தேவை. பென்சில்ஸில் நிறைய ஷேட்ஸ் அண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் அதை பற்றி A to Z டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hey, hi, welcome to my channel. This is Kalai. பென்சில் ட்ராயிங்கில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஹர்ச்சிங், லைன் ஆர்ட், ஹைப்பரலிசம், இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டைலில் ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரா பண்ணுற பென்சில்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பிளாக் அண்ட் ஒயிட் ட்ராயிங்க்கு சார்கோல் பென்சில் அண்ட் கிராஃபைட் பென்சில் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சார்கோல் பென்சில்ஸை பற்றி A to Z டீட்டெயில்டான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் கிராஃபைட் பென்சிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராஃபைட் பென்சில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிராஃபைட் அந்த லிட்டில் என்ன கலந்துருக்காங்கன்னா, க்ளே அண்டு கிராஃபைட் இது ரெண்டும் குறிப்பிட்ட ரேஷியோவில் கலந்து தான் இந்த பென்சிலை உருவாக்குறாங்க. இதில் HB அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கதை பார்த்துருப்பீங்க. HB அப்படின்னா என்னென்னா, H அப்படின்னா ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஹார்ட்னஸ்னால் அதில் க்ளேயோட பார்ட்டிக்கல் அதிகமாகவும் கிராஃபைட்டோட பார்ட்டிக்கல் கம்மியாகும். நம்ம எழுதுறதப்ப அந்த பிளாக்காக வர்றது கிராஃபைட். அந்த கிராஃபைட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹச்சை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே நேரத்தில் அதோட ஷேடு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது B அப்படின்னு இருக்கே, அதுனா டார்க்னஸ் அதிகமாக இருக்கும். டார்க்னஸ் அதிகமாக இருக்குன்னா அதை க்ளேயோட ரேஷியோ கம்மியாகவும் கிராஃபைட்டோட ரேஷியோ அதிகமாக இருக்கும். பீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது பிளாக், அதாவது டார்க்னஸ் அதிகமாக இருக்கும். ஆல்சோ அதை யூஸ் பண்ணவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 9Hலேருந்து 12B வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஹெச்பின்றது 0 பாயிண்ட் மாதிரி. ரைட் சைட் பார்த்திங்கன்னா டார்க்னஸ் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா டார்க்னஸ் கம்மியாக வந்துக்கிட்டே இருக்கும், லைட் ஷேடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இத்தனை பென்சில் நமக்கு தேவையில்லை. நம்ம இதில் 2-3 பென்சில் மட்டும் வாங்கிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல ட்ராயிங் வரைய முடியும். எல்லா ஷேட்ஸும் நமக்கு தேவைப்படாது. தனித்தனி பென்சில்ஸாகவும் கிடைக்குது. 2B, 4B, 6B, 10B இந்த மாதிரி செட் பென்சில் ஒரு 5 பென்சில் அந்த மாதிரியும் கிடைக்கிது. இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 50 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும். அது போக கிராஃபைட் பென்சில் என்னென்ன ஃபார்மெட்லலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபைட் பவுடர் ஃபார்மெட்டில் கிடைக்குது. சார்கோல் எப்படி பவுடர் ஃபார்மெட்டில் கிடைக்குதோ அந்த மாதிரி கிராஃபைட்டும் பவுடர் ஃபார்மெட்டில் கிடைக்குது. அப்புறம் வுட்லெஸ் சார்கோல் பென்சிலாகவும் கிடைக்கிது. ஸ்டிக்ஸாகவும் கிடைக்குது, கிராஃபைட் ஸ்டிக்ஸாகவும் கிடைக்குது. அப்புறம் நீங்கள் மெக்கானிக்கல் பென்சிலில் யூஸ் பண்ணுற லிட் இருக்கே, அதுவும் கிராஃபைட் தான். இந்த மாதிரி பென்சில்ஸ் ஷேட்ஸ் மட்டும் 5 ஷேட்ஸ் பென்சில் மட்டுமே தனித்தனியாக ஒவ்வொரு பிராண்ட்லேயும் கிடைக்குது. இது இருக்கிறதுலையே டார்க்னஸ் அதிகமாக இருக்க பென்சில். இது ஆர்ட்லைன் பென்சில். நான் ஒரு 3 பிராண்ட் பென்சில் வச்சுருக்கேன். ஆர்ட்லைன், இது அப்சரா, அப்புறம் ஸ்டெட்லர். இந்த 3 பென்சில் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வச்சுருக்கேன். இந்த ஒவ்வொரு பிராண்ட்லேயுமே டார்க்னஸ் அதிகமாக இருக்க பென்சிலை 12B, 10B அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்டு கிராஃபைட் பென்சிலில் மெக்கானிக்கல் பென்சில் பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஷேட்ஸ் இருக்குது. லிட் இருக்குது, நீங்கள் நீடில் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதுலேயுமே ஷேட்ஸ் இருக்குது. நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற மெக்கானிக்கல் பென்சிலுக்கு HB லிட்டு தான் தருவாங்க. அந்த லிட்லேயும் ஷேட்ஸ் இருக்குது. 2H, 4H, 2B, 4B. ஹச்சில் இல்லை, 2B, B சீரீஸில் இருக்குது. நான் இது வாங்கியிருக்க 4B நீடில் வாங்கியிருக்கேன். இது 2B நீடில். அண்ட் இதுலேயுமே சைஸும் இருக்குது, உங்களுக்கு தெரியும். 0.5, 0.7, 0.3 கூட மெக்கானிக்கல் பென்சில் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டான ட்ராயிங் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலாக 10 ரூபாய்க்கு கிடைக்கிற மெக்கானிக்கல் பென்சில் தான்.
இது நீடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும். 4B நீடில்லாம் வந்து காசு கூட வரும். இந்த மாதிரி நீடில் பென்சில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மைன்யூட்டான ட்ராயிங் ஃபேஸ் வரைகிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த தனித்தனி பென்சிலாக கிடைக்குது, இதையும் யூஸ் பண்ணலாம். பட் ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஓயாமல் ஷார்ப் பண்ணி ஃபேஸ் வந்து ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இப்படி மெக்கானிக்கல் பென்சிலில் தனியாக லிட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க்னஸும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப லைன் தின்னாக வராமல் லைன் வந்து ரொம்ப மெல்லிஸாக வரும். இதை யூஸ் பண்ணி தான் மெக்கானிக்கல் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி குட்டி ஃபேஸ் வரைகிறதுக்கு மெக்கானிக்கல் பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இந்த வீடியோவில் A to Z நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். கிராஃபைட் பென்சிலை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கமிஷன் ஆர்ட் ஒர்க்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஆனிவர்சரி, பர்த்டே இல்லை ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்புனா போதும், அந்த ஃபோட்டோவை நல்லபடியாக அழகாக வரைஞ்சி தரேன். ஃப்ரேம் ஒர்க் அண்ட் கொரியர் சர்வீஸ் அவைலபிள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்ப ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.